Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 மார்க் மட்டும் படிச்சிங்களா போதும், நீங்கள் கட்டாயம் வரக்கூடிய பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இது வரைக்கும் எல்லா பப்ளிக்குமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்க இந்த 83 கொஸ்டின் தான். இதில் 84 கொஸ்டின் பக்கம் இருக்கும். இந்த 84 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டினில் இருக்க ஆன்சர் நீங்கள் படிச்சிட்டாலும் சரி, அல்லது இந்த கொஸ்டினை மார்க் பண்ணி நீங்கள் எந்த கைட்லாம் படிக்கலாம். பப்ளிக்கில் ஒவ்வொரு வருஷம் நம்ம பப்ளிக் வேல்யூஷன் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கான்செப்ட் தான் முக்கியம். ஸோ இந்த கைடில் படித்தா ஃபுல் மார்க் போடுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய கைட் இருக்குது. ஸோ அப்போ கான்செப்ட் சரியாக எழுதுனீங்க அப்போ, ஆனால் கொஸ்டின் இந்த கொஸ்டினை மார்க் பண்ணி படிங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேசி வந்து கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல். நான் திருப்பி சொல்கிறேன், நம்ம சேனலில் போகிற கொஸ்டின் படிச்சிங்களா போது நீங்கள் கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண அப்புறம் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபஸ்ட் லெசன் இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் தான். அப்படியே பார்த்துட்டு வாங்க. Why did the seagull fail to fly? Because he was afraid to fly. இந்த afraidன்ற வேர்டுக்கு பதிலாக 5 வேர்ட்ஸ் எப்படினாலும் போடலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஃபியர் போடலாம், ஃப்ரைட்டன் போடலாம், ஸ்கேர் போடலாம், ட்ரெட் போடலாம், த்ரெட்னட் எதனாலும் போடலாம். ஆனால் அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கும். ஃபியர்னு போடலாம் கரெக்டு தான். அப்போ அஃப்ரைட் கரெக்டாக எழுதிங்க. வாட் டிட் த பேரண்ட்ஸ் டூ வென் த யங் சீகல் ஃபெயில் டு பிளே? இஸ் பேரண்ட்ஸ் ஸ்கோல்டட் ஹிம், த்ரெட்னட் டு லெட் ஹிம் ஸ்டார் வந்துடுங்க. இது எக்ஸாக்டாக நம்ம பப்ளிக்கில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் மட்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினை மார்க் பண்ணிட்டு நீங்கள் கைடில் எப்படினாலும் படிச்சிருக்கலாம். How did the bird feel when it started flying for the first time? A monstrous terror seized him for a moment, but then he uttered a joyful scream. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது மென்ஷன். அதுக்கப்புறம் did the mother bird offer any food to the young bird? No, the mother bird did not offer any food to the young bird. Fifth one, what made the young seagull go mad? The young seagull was hungry. Her mother did not come nearer to feed him. வராதனால தான் அதுக்கான அந்த அதுக்கு வந்து பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போனது. What prompted the seagull to fly finally? The mother seagull showed a piece of the fish to the hungry young seagull, but he could not reach the food. Mad by the hunger, he dived at the fish. இதுதான் கான்செப்ட். How was the young seagull first attempt to fly? நமக்கு இது first attempt to fly was failure. ஏன்னா he was afraid to fly. அதுக்கப்புறம் he failed. அது தைரியம் இல்லாதனால தான் அதுக்கப்புறம் அதோட இடத்துல இப்போ ஸோ he ran back to the little world. 8th question, what happened to the young seagull when it landed on the green sea? என்ன நடந்தது? young seagull landed on the green sea and sank into it. மூழ்கிச்சு. அதுக்கப்புறம் his belly touched the water, he was floating. அதுக்கப்புறம் மிதக்க ஆரம்பிச்சது. How did parents support and encourage the young seagull brother and sister? The parents support and encourage the young seagull brother and sister by perfecting them in the art of flight, teaching them how to swim for them, teaching them how to dive for them. எக்ஸாக்டாக வேர்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். What was the first catch of the young seagull world of the herring? அந்த herring fish தான். அதுக்கு 11th one, why did the young bird utter a joyful scream? The young bird saw his mother picking up a piece of fish towards him. Later when he began to fly, he uttered a joyful scream. Do you think that the young seagull parents were asked to him? அதாவது இதுக்கு எஸ் போட்டாலும் எழுதிக்கலாம், நோ போட்டால் நோ, ஐ டோன்ட் திங்க் தட் த பேரண்ட்ஸ் வேர் ஆஸ்ட் டு ஹிம். அந்த கான்செப்ட் எழுதக்கூடியது தான். ஸோ சம்டைம்ஸ் நம்ம கம்பேரிசன் பண்ணி எஸ் போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது எஸ் பண்ணால் நம்ம கைடில் சில கைடு எஸ் பண்ணால் நீங்கள் நம்மளோட பேரண்ட்ஸ் எப்பவுமே வந்து ஹார்ஷாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் கொடுத்தோம். 12 கொஸ்டின் ஃபஸ்ட் லெசனில். செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா the night the ghost garden 2 மார்க் பார்த்தீங்கன்னா, where was the author when he heard the noise? The author was the bathroom or the bathtub. அதுக்கப்புறம் who were the narrator's neighbor? Mr. Bodwell and his wife. How did Bodwell react when a shoe was thrown into their? Mr. Bodwell shouting angrily. Mrs. Bodwell said that they could sell the house and move to Bayoria-க்கு போயில முடிவு பண்ணாங்க. What did Bodwell think when they heard the mother shout? The Bodwell thought that there was a burglars in their house. Why do you think Mrs. Bodwell wanted to sell there? Mrs. Bodwell wanted to sell there because her husband had might attack and often disturbance of the neighbor. What was the grandfather wearing? Woolen pant, leather jacket, night cap, night gown. என்ன போடுறோம் அதை மட்டும் போட்டால் போதும். Why did Herman rather slam? Because the fear of the ghost. What woke up the mother? லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்டது. The narrator and his slammed the door suddenly. It woke up the mother. Slamming up the door woke up the mother. கூட எழுதிக்கலாம். What did the narrator think the unusual sound? The narrator thought that the unusual sound is father or his brother Roy. Later he felt that it was a burglar or ghost. Compare பண்ணாங்க. Who used zither and how? The narrator pet Kinia pig used the zither, it used to sleep on it. Mention the events that the grandfather imagined. The cops are general media's men. He thought that they were trying to hide in their attic. So அப்படி தான் அவர் வந்து பார்த்து கம்பேர் பண்ணார். How did the cops manage to enter the locked house? The cops broke the front door, then they entered. உடச்சி தான் உள்ளே வந்தாங்க. தேர்ட் லெசன் பண்ணி எம்பார்ட்மெண்ட்டில் who is Tara Tarini? After whom was the sailboat? Tara Tarini second sailboat of the Indian Navy. The boat was named after the famous Tara Tarini temple, Odisha, Kanjam district கம்பேர் பண்ணக்கூடியது. Mention the special features of INC Tara Tarini: environmental friendly, non-conventional, renewable energy, collected data, ocean and wave within marine pollution.
What does the term circumnavigation means? Circumnavigation means to travel around the world in a ship. Which factor motivated the crew to undertake this expedition? The entire country was watching and praying for them. They decided to show women empowerment to the country. Nari Shakti, women para motivate the crew to undertake this experiment. What does INSV? INSV, Indian Naval Ship Vessel. Mention the celebration Diwali and the 3 birthday, including the first birthday of the boat. When did the crew start and on the return of the start on the 10th 9 2017, return on 21st May 2018. Total number of 250 days. இதே மாதிரி நீங்கள் படிச்சிங்க ஈஸியாக இருக்கும். வேர் த க்ரூ அண்டர்கோ தேர் பேசிக் ட்ரைனிங் த இந்தியன் நாவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர் இன்வேட்டில் தான் எடுத்தாங்க. வேர் த க்ரூ அண்டர்கோ பேசிக் ட்ரைனிங்கோட கான்செப்ட் 2 கொஸ்டின் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ கம்பேர் பண்ணிங்க. ஹூ மென்டர் த க்ரூ சொல்லணும், கமாண்டர் திலீப் தோண்டே. வாட் சார்ட் ஆஃப் ட்ரைனிங் சொல்லும் போது தேவர் ட்ரைன் தியரிட்டிக்கல் கோர்ஸ் அண்ட் நேவிகேஷன், கம்யூனிகேஷன், வெதர் ப்ரொடெக்ஷன் எல்லாமே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாத தேவர் ட்ரைன் ஹவு டு ரிப்பேர் திங்ஸ், ஹவு டு டீல் வித் எமர்ஜென்சி இன் ரஃப் வெதர். விச் குவாலிட்டி ஆஃப் த ஸ்கீப்பர் ஹெல்ப் டு பிரிங் அவுட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல்னா ஆனஸ்டி ஆஃப் த ஸ்கீப்பர், நேர்மையாக இருந்தால் கட்டாயம் வெற்றி பெறலாம். அதுக்கப்புறம் அட்டிக்கில் வாட் இன் ஆதித்யா ஆஃபர் ஃபார் சன்னியல் 150 rupees. ஹவு டிட் சன்னியல் ஸோ தட் ஹேட் எ சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பை பேயிங் மணி ஃபார் இஸ் டீ அண்ட் பிஸ்கெட். அதுக்கப்புறம் when did Aditya leave the locals after he had passed the matriculation exam. What was the daily routine of Sanyal? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். Sanyal went to the Naganakul tea shop. He had the tea and biscuit there. He never failed to pay them. What did Aditya visit? Old house, Naganakul tea shop, old அதே மாதிரி jewelry shop, jogers, கபிராஜ் ஹவுஸ்லாம் விசிட் பண்ணார். Who were Aditya's ancestors? Aditya's ancestors were zamindars. What was the condition of the attic? The wall of the attic had crumbled down. It had been the worst hit by the wind and weather. The floor was strewn with the twigs and straw and peach and dropping. Was Sanyal happy about this? No. அவர் சந்தோஷமா இல்லை. Sanyal was not happy. Where was Nagan Uncle tea shop? Nagan Uncle tea shop was next to the grocery shop and opposite Lord Shiva temple. What did Nagan Uncle tell about Sanyal? Nagan Uncle told Aditya that Sanyal could not hear and see well. He had no money to pay spectacles. அதுக்கப்புறம் why was there sudden changes in Aditya's expression? எதுக்காக சன்னியால் வந்து ரெசிட்டி அப்போ அந்த போயம் ரெசிட் பண்ண அந்த கான்செப்ட்காக தான். why was the attic favorite place for the children? The attic was a favorite place for the children because they seem to be in a world of their own. So இது 4th lesson. 5th lesson பாருங்க. Who is Kim? Kim is assistant technology at Alisa school. அதே மாதிரி பாரு, she introduced Dragon Dictate software to Alisa. How does Kim help Alisa? By introducing Dragon Dictate software, it helps to transfer her speech into words. கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. What are the benefits of the internet to the company? நீங்கள் இது ஓனாக will access all of the information, communication, money, research ticket, pay bill எதனாலும் எழுதிக்கலாம். How many people in India suffer with the disability? According to 2000 census, 2.21% of India's people are disabled. ரொம்ப முக்கியமான question. Which instrument does David control his eye movement? Liberator communication device. It used for his verbal communication in control with eye movement. Which device are controlled using active controller? Television, Blu-ray, music players. இது லாஸ்ட் இயர் பப்ளிக் கேட்டது. Which software Alisa overcome Dragon Dictate? அதாவது ஆலிசானா Dragon Dictate, அதே டேவிட் சொல்லும்போது லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் தான். நேம் த few Indian innovation which are helpful to the disabled and make their day to day life. Leechel Zoo, Blee Watchers, IGST. நேவிகேட் ஸ்ட்ரீட் பண்ணுறது சவுண்ட் வேவ்ஸு, அது ஜஸ்ட் இன்டூ ஸ்பீக்கர். நெக்ஸ்ட் வாட் டிவைஸ் ஹெல்ப் டேவிட் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ்னா பக்ஸ்விச் சிஸ்டம், எக்கோ டோன், எக்கோ பாயிண்ட். இட் ஹெல்ப்ஸ் டேவிட் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ். வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி? ஆல் மெஷின் வில் பி ஆட்டோமேட்டட், பீப்புள் கேன் கமெண்ட் அண்ட் ஸ்மார்ட் டிவி. டூ யூ திங்க் டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்ட் கம்யூனிகேஷன்? எஸ். Why is technology important? According to technology is important. It enables him to communication. It can help the people like to him to make friends, control the environment, study. அது 6th lesson பாருங்க. What was France France was sorry for not learning French lesson properly? When and how did Mr. M. Hamel bid farewell to the class? Then church clerk struck 12. Mr. M. Hamel bid farewell to the class. He wrote Vivala and the French concept எழுதியிருப்பார். Why did Mr. M. Hamel blame him? அவர் அந்த ஃப்ரெஞ்ச் லெசனை வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃப்ரான்ஸ் கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கலே அப்படின்ற கான்செப்ட் தான் ஓடிட்டு இருந்தது. வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் வாஸ் யூஸ்வலி புட் அப் ஆன் த bulletin board notice boardல the last battle, the drop, the order of the commanding officer. How many years had Mr. M. Hamel been there? 40 years. 40 போடுங்க. Other than the student who were present in the class, the village people, old officer, farmer mayor, farmer postmaster, several others. Why did M. Hamel say it was the last French lesson? The order has come from Berlin that to teach only German in the school of Alsace-Lorraine. The new master would come to the next day. M. Hamel said it was the last French lesson. What were the various things that tempted France to spend this warm and bright outdoors, chirping of the birds, drilling of the Prussian soldier? Why does M. Hamel say we must guard our language? As long as they hold their language, it is as if they had to keep to the prison. What did M. Hamel say about the French language? ரொம்ப முக்கியமானது. Most beautiful,
clearest logical language comes. What were the things that tempted France? Warm and bright, chirping up birds, drilling up Prussian soldiers. Next, why did France dread to go to school that day? France, the France, little French teachers, Emmanuel told him that he was going to ask question on the particles, but they did not know about it. Seventh lesson, last lesson, why didn't the landlady call the doctor? Holmes did not allow the landlady to call the doctor. She did not want to disobey woman. Who did Watson see when he entered? Watson saw the butler when he entered the room. அல்லது வந்து இந்த இடத்துல வந்து ஸ்மித் கூட போட்டுக்கலாம். Who was responsible for Victor Sivina? அந்த கல்வெட்டன் ஸ்மித் தான் was responsible for Victor Sivina's death. The poison sharp swing inside the ivory box was the evidence. How was Holmes able to look sick? Holmes did not eat for the 3 days. I did not, and he did some makeup to look sick. Why didn't Holmes let Watson examine? Actually, Sherlock Holmes was not sick. He pretended அவர் நடிச்சிட்டு தான் அந்த கான்செப்ட் இருக்காங்க. What did Watson find on the table? Watson found ivory box தான் கண்டுபிடிச்சாங்க. Who arrested Smith? Inspector Martin arrested Smith. Smith was the murder of his nephew Savage, Victor Savage. He attempted to murder Holmes. Who was Mr. Culverton? Culverton Smith is a planter. He lives in the Sumatra Island. He is a culprit. He killed Victor Savage. Why did Holmes plead with Smith? Holmes pretended to be sick as a trick to induce Smith to confess the truth about a nephew's murder. Who was Mrs. Hudson? Mrs. Hudson was the landlady of Sherlock Holmes. She worried about it because Holmes did not take food or drink for the 3 days. What was the condition of Holmes when Watson saw him? ரொம்ப ட்ரையாக இருந்தார். ஏன்னா லாஸ்ட் 3 டேஸாக ஃபுட் எதுவும் எடுத்துக்காது. Why did Holmes wanted Smith to return? அந்த கான்செப்டும் அதே தான். என்ன கொடுத்தா Holmes thought that Smith was the only man in London who knew well about the deadly disease, so he wanted to Smith to know. So ஒரு 83 கொஸ்டின் கொடுத்து இதை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணீங்களா போகும். இது தவிர இந்த 83 படிக்க முடியல அப்படின்றவங்க இந்த கொஸ்டின் கீழே கொஸ்டினாக மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ இதை கட்டாயம் மார்க் பண்ணி படிக்கணும். சார் 83 கொஸ்டின் படிக்கணுமா சார்னா கட்டாயம். ஏன்னா நம்ம புக்கில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே கொஸ்டின் இருக்குது. அப்போ 140 கொஸ்டினே இருக்குது. அந்த 140 கொஸ்டின் நம்மளால் படிக்கணும். அதுக்காக செலக்டிவாக ஒரு 83 கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன். நான் இதில் கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த கொஸ்டினை மார்க் பண்ணிக்கிட்டு எந்த கைட்னாலும் படிங்க. கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும், நீங்கள் பப்ளிக்கில் கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 மார்க் வந்து மிஸ் ஆகாது. இது வரைக்கும் நடந்த எல்லா 2019 2023-24 லாஸ்ட்டாக சப்ளிமெண்ட்ரி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஜூலையில் சப்ளிமெண்ட்ரியில் கூட நம்மளோட சேனலில் போட்டிருந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த 2 மார்க் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் கட்டாயம் படிங்க. கட்டாயம் நீங்கள் 2 மார்க் பண்ணணும். 4 கொஸ்டினுமே நம்மளோட சேனலில் போட்ட கொஸ்டின் தான் வரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இதில் கட்டாயம் படிக்கட்டும். ஏன்னா நம்ம சேனல் வந்து இங்கிலீஷ் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the forthcoming public exam. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கட்டாயம் படிங்க. இன்னும் நம்ம less than 50 டேஸ் தான் இருக்குது. இந்த 50 நாளுக்குள்ளே நல்லா கான்சன்ட்ரேட் படிச்சிங்களா போதும். கட்டாயம் நீங்கள் வரக்கூடிய பப்ளிக் நல்ல மார்க் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.